السلام ورحمة الله. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்துக்குரிய மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் புனிதமான தில்ஹிஜ்ஜாவுடைய இரவுகளை நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக இருக்கிறான். அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இரவுகள் நாட்கள் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் எவ்வாறு இந்த நாட்களை இரவுகளை கழித்தார்களோ அவ்வாறு கழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக். நாம் வருடத்துக்கு ஒரு முறை அந்த வருடத்துடைய கடைசி மாதத்துல இந்த புனிதமான இரவுகள் அடையும். அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லாமல் நமக்கு இது அடையவும் முடியாது. அடைகிறது கெட்டித்தனம் அல்ல, அதை சரியான முறையில் பயன்படுத்துவது கூடாகத்தான் அந்த இரவுகளுடைய நாட்களுடைய பரிபூர்ணமான பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அஹப்புல் அமாலி இலல்லாஹ், the most beloved to our Lord Almighty Allah. இன்னும் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த நாட்கள் அஃதல் அய்யாமி துனியா, உலகத்துடைய நாட்களிலே சிறந்த நாட்கள் தான் இந்த. இதுக்கான பல காரணங்கள், ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சில அமல்கள் இருக்குது, அதை எல்லா காலங்களிலும் செய்யலாம். ஆனால் இந்த நாட்களில் அல்லாஹ் சில அமலை குறிப்பிட்டிருக்கிறான், அது இந்த நாட்கள்ல மட்டும்தான் செய்யலாம். மற்ற எல்லா அமல்களும் எல்லா காலத்திலும் செய்யலாம். தொழுக, திக்ர், நோம்பு, can do it right through, unless Rasul sallallahu alaihi wasallam has specified on these days we used to avoid. For example, fasting on Eid, Ayyam Tashriq. The rest of the whole year it is available for us. But Hajj, it can only be performed in these days. Hajj-உடைய அமலை இந்த நாட்கள்ல மட்டும்தான் செய்யலாம். ஒரு ஆளுக்கு மிஸ் ஆகினா அவர் ஒரு வருடம் காத்திருக்கும். One whole year he has to do it. இந்த நாட்கள்லையும் ஹஜ்ஜுடைய நாட்கள் 8th of Dhul-Hijjah, Yawm al-Tarwiyah, then the Hujjaj will prepare themselves in Mina, go to Arafah. The 9th day Yawm Arafah and the 10th day Yawm al-Nahr, we say Yawm al-Eid, but in Hajj term we say Yawm al-Nahr. That's a day where we do the Qurban, slaughter the hadi and the dam and everything will be given there. And then 3 days of Ayyam al-Tashriq follows them. Then the third day or the second day, the 11th and the 12th, the 12th day is considered as Yawmul what? Where the people will try to move away from Mina as soon as possible. Once you miss this, basically the Hajj day and after you go on, you cannot do it anymore. Another reason,
Ulama explain why are these days and these nights are great. All the amal which Allah has prescribed, ella amalகள், தொழுகை, நோன்பு, சதகா, அன்கார், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுமான, எல்லாத்தையும் ஒரே கட்டத்துல செய்ய முடியுமான ஒரு காலம் இது மட்டும். இந்த மட்டும். மற்ற காலங்கள்ல சில அமல்களை செய்யலாம், இந்த அமல் செய்யும். அது மட்டுமல்ல, the third reason ulama says, it's a very very important reason. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த நாட்கள் அல்லாஹ் ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை, சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இந்த காலங்கள்ல, இந்த நாட்கள்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் செய்த துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்தான். அந்த துஆவுடைய பிரதிபலனை மக்கள் காணக்கூடிய நாட்கள். People are witnessing that. Thousands of years ago, when Ibrahim alayhi salam raised his hand and he made dua for the blessings of Makkah, the valley of Makkah was barren, nothing. Today, the city never sleeps. The tawaf never stops. Allah. For a year, more than 30 million people, ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியனுக்கு மேல அதிகமான மக்கள் அந்த இடத்தை தரிசிச்சு கொண்டிருக்கிறார். More than 30. 2030, there is a vision of the committee of Haram. In 2030, they want to increase that capacity to about 50 to 60 million people to visit every year, right now. Only for Hajj is about 3 million people same time moving around. Rasul sallallahu alaihi wasallam அவர்கள் ஹதீஸ் சொன்னாங்க, இந்த நாட்களுடைய அமல்கள் எவ்வளவு சிறந்தது என்றால், இந்த நாளில் ஒரு மனிதன் அமல் செய்கிறார், அவருடைய அந்த அமலுடைய அந்த சிறப்பு பாக்கியத்தை யாராலையும் அடைய முடியும். சஹாபி வந்து கேட்டாங்க, வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஜிஹாது ஃபீ ஜிஹாத் செஞ்சாலும் இந்த நாட்களுடைய அமல்கள் அடைய முடியாது, இல்லா எக்ஸெப்ட் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய பொருள், தன்னுடைய எல்லா விடயங்களையும் எடுத்து ஜிஹாதுக்கு போறாரு, திரும்பி வாராரு, ஷஹீதாகிறார், அவரை தவிர. அப்படி போன ஷஹீதானால் அவர் மட்டும்தான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு சமமாவார். இந்த நாள் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. The mercy of Allah subhanahu wa ta'ala, the wisdom of Allah subhanahu wa ta'ala. This is the last month according to the Islamic lunar calendar. Then we're beginning the new month, new year is Muharram. This is opportunity. இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த வருஷம் எங்களுக்கு நடந்த புறப்பாடுகள் எல்லாத்துக்கும் இந்த 10 நாளை, இந்த 9 நாளை சரியாக பயன்படுத்தினோம் என்றா அந்த எல்லா ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் புறப்பாடுகளை என்ன செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்துல இந்த 9 நாளையும் நோம்பு நோக்குதா, ஹாஜிகளை தவிர மற்ற எல்லோருக்கும் அரஃபாவுடைய தினத்துல நோம்பு நோக்குறது மிக முக்கியமான சுன்னா முஅக்கத. அந்த ரிவார்ட் என்ன, இதனுடைய சிறப்பை பாருங்க. 2 வருஷத்துடைய 2 years, 2 வருஷம். நாம் இப்ப இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1445வது வருடம், இன்னும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1446வது வருடம். இந்த 2 வருஷத்துடைய குற்றங்களுக்கான குற்ற பரிகாரம் கஃபாராவா அமையும் அந்த அரஃபாவுடைய நோம்பு. அரஃபாவுடைய நோம்பு கஃபாராவா எவ்வளவு பெரிய சில அமல்கள் இருக்குது,
அல்லாஹ் இந்த வருடம் எங்கள் நாட்டிலிருந்து 3500 ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவங்க போயிட்டு மக்காவை மதீனாவை அடைந்திருக்கிறார்கள். இன்னும் இன்றைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு நான் நினைக்கிறேன் திங்கட்கிழமை தான் கடைசி ஃபிளைட்டாக இருக்குது இலங்கையிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகள். அவங்க எல்லோருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். சொன்னார்கள் 3 சந்தர்ப்பத்துல தான் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கம்ப்ளீட், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவருடைய புதிய ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறது போல அன்று பிறந்த பாலகனை போல ஒரு மனிதன் மாறுகிறான். 3 சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பம். ஒரு மனிதன் குஃப்ர்ல ஷிர்க்ல வாழ்ந்தவர் ஷஹாதா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைகிறார். அந்த இஸ்லாம் இருக்குது, அதுக்கு முன்னால அவரால் நடந்த எல்லா குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர் பரிசுத்தம் அடைவார். 2வது சொன்ன ஒரு மனிதன் அவர் வாழ்ற ஊரு, அவர் வாழ்ற பிரதேசத்துல அவரால் நல்ல வாழ முடியாது, பாவத்திலேயும் அவர்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அல்லது அவருக்கு தீனுடைய இஸ்லாத்துடைய அடிப்படைகளை அவருக்கு பூர்த்தி செய்ய முடியாது, இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லது பாவத்திற்கு தௌபா செய்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்யலாம். ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு புதிய லைஃப் ஆரம்பிக்கணும் என்று சொல்லி வேறொரு நாட்டுக்கு போறார், வேறொரு ஊருக்கு போறார். அவரோட நோக்கம் சம்பாத்தியம், அது ஒன்றும் அல்ல. ஹிஜ்ரத் நோக்கம் பியூர்லி இப்படி ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார். அந்த ஹிஜ்ரத் அதுக்கு முன்னால் அவரால் நடந்த எல்லா பாவங்கள் குறைகளுக்கும் அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடிய பரிசுத்தமான. 3வது சொன்னாங்க ஹஜ்ஜுடைய ஒரு கபூலான ஒரு ஹஜ்ஜிக்கு 2 சவாப சொன்னாங்க. லைஸ லஹுல் ஜஸா இல்ல ஜன்னத், சொர்க்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லாமல். 2வது சொன்னாங்க அவரு பரிசுத்தம் அடைந்து என்று பிறந்த பாலனை போல வாழ்ந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். இதுக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தியாக்கின அனைவரையும் அல்லாஹ் இந்த பாக்கியங்களை அடைந்தவர்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலங்களில் நாம் எப்படியான அமல்கள் ஈடுபடும். இதுல மிக முக்கியமானது நாம் செய்யக்கூடிய நஃபிலான அமல்கள் எது சிறந்தது, எது சிறந்ததுன்னா அது சில காலங்கள்ல சில அமல்களுக்கு ப்ரையாரிட்டி கூடும். இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதிகமா அல்லாஹ் புகழ்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷை. ரமதானுடைய மாதத்துல ப்ரையாரிட்டி அதிகமா குர்ஆன். ஏன் குர்ஆன் ஓதலாம், ஓத வேண்டும். ஆனா லிஸ்ட்ல ப்ரையாரிட்டியா இருக்கக்கூடியது அதிகமா அல்லாஹ் புகழ்றது. சுப்ஹான கலிமா, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த கலிமாக்களை அதிகமா தக்பீர். சஹாபாக்கள் சொல்வார்கள் அந்த நேரங்கள்ல ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அதே போல ஈதுடைய நாள் 10வது தினம் யௌமுன் நஹர், எங்க போனாலும் தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அரஃபாவுடைய தினத்திலிருந்து தக்பீர் ஆரம்பம், அரஃபாவுடைய ஃபஜ்ர்ல இருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பெர்சன்டேஜ், அமல்ல பெர்சன்டேஜ் கூட இருக்கணும். அதே போல இந்த 9 நாளும் நோன்பு நோக்கம். ஏனைய காலங்களை விட உலமாக்கள் சரஃபு சாலிஹீன்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் வருடத்துல 3 பத்துகளை அவங்க கவனமாக கழிப்பாங்க. ரமதானுடைய கடைசி அதுல ஒரு சான்ஸும் எடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் they will utilize. 2வது ஹிஜ்ஜாவுடைய முதல் 10, ஹிஜ்ஜாவுடைய முதல். 3வது முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10. அதுதான் தாசுஆ, ஆஷூரா உடைய நோன்பு.
இந்த இந்த 3 பத்தையும் இப்பதான் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இருந்து 20 நாளைக்கு பின்னால திரும்ப என்ன ஆரம்பிக்கும். முஹர்ரமுடைய 10 ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப ஒரு வருஷம் அல்லாஹ் நமக்கு அதிகமான ஹிஜ்ஜா உடைய மாதங்களை இன்னும் அதிகமான காலம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆனா திரும்ப ஒரு வருடம் நாங்க காத்து கவனிச்சு இது எப்படின்னா எங்க லைஃப்ல அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறாண்டா, அந்த நம்ம சின்னத்துல விளையாடுவோம் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ். I always give this example. Life is like that. Nobody is perfect. இன்னைக்கு இப்ப இருப்போம் ஒரு பெர்ஃபெக்டான நிலையில, வெளியே போவோம், ஒரு ஃபோன் கால், ஒரு இன்சிடென்ட், ஒரு டிசிஷன், we make a mistake, அப்படியே கீழே வரும். This is human being. அதில் யாருக்குமே இது அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் there is no guarantee. You don't have a guarantee. அந்த அச்சத்தோட தான், பயத்தோட தான் எவ்ரி ஸ்டெப்பும் நாங்கள் இடையில அல்லாஹ் அந்த ஏமியை தந்திருக்கான். There is letters. When you get the chance, make use of it. Go out. மேல போனா கேரண்டி இல்ல, அங்கே இப்போம் என்ன 2-3 கட்டம் போன ஒரு பாம்புட்ட மாட்டா அங்கேயே கீழே வரும். This is our life. You go up, you come down, but you should never ever give up. ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கும். அவன் கீழே வந்து 10 தடவை கீழே வந்தாலும் the 11th time again you. These days இந்த நாட்கள் எப்படி இருந்தா இதை அடைஞ்சிருக்கிறோம். இது ஏனி ஒரு மழை யாருண்டா இந்த ஏனியில் ஏறாம அவன் அப்படியே சிம்பிளா போவான். இந்த காலங்கள்ல வீடுகள்ல நாம் மிக முக்கியமா எல்முடைய மஜ்லிஸ், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், அர்ப்பணிப்புகளை பற்றி பேசுவோம். இது ஒரு தனி பாடமாக அதை படிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃபை கம்ப்ளீட்லி இந்த எல்லா அமல்களும், ஹஜ்ஜுடைய அமல தொலைலும் எல்லா இடத்துலையும் ஒரு பூமியை மல்லா எங்களுக்கு மஸ்ஜிதாக்கு தவாஃப் செய்யலாம் எல்லா இடத்துல. யார் சரி இங்க தவாஃப் செய்ய ஆட்கள் அது அமலா மாறாது, என்னை பாவமா மாறும். அப்படிதான் சிலவங்க சிறுக்கணும், சிறுக்க விட அது பாவம், தவறு. இங்கே தவாஃப் செய்யலாம், சாய் சாய் இங்க ஓடலாம். இங்கே நம்ம சாய் போட்டு சபா மருவா ஸ்டெப் போட்டு அந்த இடத்துல அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஜமராத் எல்லாம் வந்தது. ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த குடும்பமும் எந்த இடத்துல அந்த அர்ப்பணிப்பை செய்தாரோ அல்லாஹ் விரும்புறான். ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் வந்து அந்த ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணும். That's it. There is no rationality behind it. யார் சரி கேட்டா என்னப்பா கல் அடிக்கிறேன், இது ரேஷனல் என்ன? It's a rationality ஒண்டிக்குதா? அறிவுபூர்வமா சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு, இதுல பெனிஃபிட் அது இது இருக்கு. இதுல ரேஷனாலிட்டி ஒன்றுதான். என்ன ரேஷனாலிட்டி என்றா Lord Almighty Allah's acceptance. நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டரிய லைஃப் நாங்கள் படிப்போம். எங்களோட தொழுகை பூர்த்தியாகாது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு சொல்றாங்க. Salah is not complete. We have to say, when we pray and send salam and salutation to Rasulullah sallallahu alaihi wasallam, you have to refer that kama sallaita, how you blessed Ibrahim alayhi salam. When Rasul sallallahu alaihi wasallam made dua for the blessings of Medina, sallallahu alaihi wasallam referred your Khalil, your slave Ibrahim alayhi salam made dua for Makkah. Oh Allah, I am making dua for Medina. What did we learn? Ibrahim alayhi salatuடைய லைஃப்ல நாங்க சுருக்கமா 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போறோம். Number 1, a lot of youngsters are here. Ibrahim alayhi salam just didn't follow the trend. No, we just follow whatever others do, we follow. I always tell people go for Hajj. I always tell don't follow others. Learn
and you should know what you are doing, why you are doing, and do it. Ibrahim alayhi salam never did whatever. ஈராக்குடைய பகுதியில தான் வாழ்ந்தார். அல்லாஹ்வை யாருமே வணங்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளம் வயதிலிருந்து அவங்க சிந்தித்தாங்க. அந்த உள்ளம் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நபிமார்கள் யாருமே பிறந்ததிலிருந்து நபித்துவம் கிடைக்கும் வரை அதுக்கு பின்னாலையும் எந்த ஒரு நபிமாரும் குஃபுர்ல ஷிர்க்ல வேற எதையும் வணங்குது. அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கிறார். That is naturally Allah protected. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய very அந்த தௌஹீத், oneness of Allah, he actually revived that concept of oneness of Allah. He revived it. In our salah, as Shafi'i, நம்ம ஷாஃபியில தக்பீர் சுன்னத்தோட வஜ்ஹத்து, ஹனஃபிகள் தனான்னு சொல்லி அல்லாஹ் புகழ்வாங்க. உங்களோட வஜ்ஹத்து வந்து பியூர்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சரியான முறையில ரெகக்னைஸ் பண்ணி அவனோட வாயால வெளியாகிற வார்த்தைகள் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸ்-ஸமாவாத் வல் அர்ض. That is a very beautiful word. இன்னைக்கு குர்ஆன்ல خلق என்று அல்லாஹ் சொல்றான், ஃபதர என்று சொல்றான். The difference between خلق and فطر is the originator, to create something from nothing. خلق is to create something from something. There is soil. Allah brought this entire, all these minerals, everything into existence. فطر السماوات. Heaven never existed. Earth never existed. He is the originator. The oneness of Allah. அதான் தொழுகையில் ஒவ்வொரு ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை படிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எப்படி படைச்சாங்க? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து யோசித்தார். குர்ஆன் is emphasizing and requesting each and every one of us, think. You have to think and ponder and explore while having humbleness in your heart. When you are a researcher, if you have an attitude, normally what happened when I did masters, normally எங்களுக்கு சொல்லி ஒரு சூப்பர்வைசரை போடுவாங்க, மேலே என்னோட ப்ரொஃபஸர் இருப்பாரு, அவருக்கு கீழே தெரியுங்க. முதல் லெசன் எங்க சூப்பர்வைசர் படிச்சது என்னன்னா attitude. What attitude people, I don't know anything. I'm here to learn. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வார I know everything, so now I want to become a PhD holder. யார் அந்த attitudeல வார எனக்கு எல்லாம் தெரியும் அதனால நான் டாக்டரேட் எடுக்க வந்தீங்க இல்ல. யார் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஒரு டாக்டரேட் எடுக்க வாரேன்டா அவர் ஒண்ணுமே படிக்க மாட்டான், அவர் தாழ்த்துள்ள தான் எடுத்துக்குவார். தாழ்த்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து learning என்றது first thing you have to humble your heart and say no, I know very little, I need to explore. Theria, inquisitiveness, aim, why, in that Ibrahim alayhi salam had this. யார் இந்த attitude-ஓட இந்த நிலப்பாடோட யாரை தேடுறாரோ, ஒரு மாணவராக இருக்கிறாரோ, அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்துல we have guidance. Ihdina as-siratal mustaqim. Every single salah, every single rak'ah we ask only that. Allah guides. If you think, many of us think when we come unguided, we should never enter the masjid thinking that I am being guided. No. We should enter the masjid with the intention and with the mindset that I am in need of guidance. Shaitan abdullah podu masjid, when we come to masjid, Shaitan put the feelings to us, I am guided. Those who don't come to masjid, they are not guided. Allahu Akbar. I have been blessed, yes. I have been chosen. I have been given opportunity by Allah to visit His house, yes.
I am in need of His mercy, forgiveness and kindness. That's why when we enter the masjid, what is the dua? Allahumma ighfir li dhanbi waftah li abwaab rahmat. Allah, please forgive me, purify me, and open the doors of your mercy. Allah. Ibrahim alayhi salam had this. So each and every first lesson that Ibrahim alayhi salam had this, he was, when you explore with that, Allah will definitely guide you towards the straight. Allah will show you the right person, whom you should follow. You will never get confused. You should never ever think, I know everything. I've been guided. I've been told. And every single minute I am in need of guidance. Every single minute. And we need to have that experience. Every moment, episode, it's very, very important. Life is a journey that Allah teaches us so many things. Allah subhanahu wa ta'ala 23 வருடமாக Rasulullah sallallahu alaihi wasallam Quran already இறக்கி வைத்தார். Quran is a live commentary of the life of Rasulullah sallallahu alaihi wasallam. Live commentary என்ன? Live commentary என்ன? Action நடந்து கொண்டே இருக்கிற commentary. Entire Quran is like that. Quran வந்து live commentary. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இவ்வளவு நிகழ்வு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃப்ல எத்தனையோ இன்சிடென்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மொமெண்ட்க்கு என்ன இன்சிடென்ட் ரெலவென்ட்டோ அல்லாஹ் அதான் இறக்கி வச்சார். This is a live commentary. Live commentary. Allah. எங்க லைஃப் every single time we are in need of guidance. We are in need of knowledge, we are in need of mastery. நாம் கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். லைஃப்ல சில கட்டங்கள்ல எந்த நாள் every single day we think, today what did I do correctly and which area that I need to improve. இன்னைக்கு நான் regret பண்றேன், கவலைப்படுற விஷயங்கள். என்னோட ஒரு ஷேக் சாலுக்கு அடிக்கடி சொல்லுவாரு, சம்டைம் ஃபேமிலி லைஃப்ல அதிகமான இந்த காலம் இந்த இயரா மனுஷனுக்கு மனுஷனா குடும்பத்துல வாழ தெரியும். கணவன் மனைவி புள்ளன் ஆல் இமோஷன் ஆட்டிடியூட் மனுஷனுக்கு மனுஷனா வாழ. மனுஷன் என்ன ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் மீன்ஸ் வாட்? Can anyone of you tell? What does it mean? One of the basic characteristics of a human is I am not perfect. I do not know everything. I know something, but I don't know everything. I forget. I get tired. I get angry. I am emotional. This is what other human. இது இல்லாத ஒரு மனுஷன் நிற்கிறான். கோவப்படுற, கவலைப்படுற, ஆத்திரம், மறதி, தூக்கம், கஷ்டம், அப்படி இல்லாத ஒரு மனுஷன் நிற்கிறான். யார் சார் சொல்லு? In life, if we have to succeed, we need to learn this. In life of Ibrahim alayhi salam, this was very important. Ibrahim alayhi salam humbled himself in front of Allah subhanahu wa ta'ala. Every single time he asked that guidance. And when Allah commanded him to do something, he never questioned. He said, Allah, there is some wisdom behind it. I'm just going to do it. But at the end of the day, he is human, right? He was human. The குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பள்ளத்தாக்குல தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை விட்டுட்டு வா. ஒரே ஒன்றுதான் அன்னைக்கு போயிட்டு விட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த பைத்திகள் முஹர்ரம். Left them near the sacred house. I have left them near your sacred house here. That means Kaabatullah exists before that. From the time Allah says, Awwala bayti wudi'a lin-nas. The first house, Allah. But he is human being, he is also human, a lot of emotion.
விட்டுட்டு வந்து துவா. Beautiful dua. The dua is, you can see from it. Salah, I left them. They must establish salah. It's the first purpose, because the environment, there are other places were not conducive. He wanted the child to grow up in an environment where there is no kufr and shirk. The child is not going to witness that. He wants that child to be in that pure environment. Rabbana limtiku salah. Allah send the people's heart, make people's heart towards it, towards them. وَجَعَلْ أَفِئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِ. And Allah blessed them with all this. وَرُزُقْهُم مِنَ الصَّلَوَاتِ. With this beautiful dua. The whole family. Allah mentioned in Surah Al-Imran, Allah proved that. إِنَّ اللَّهَ اسْتَفَى آدَمَ وَنُوحًا وَآلَ إِبْرَاهِيمَ وَآلَ إِبْرَاهِيمَ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் and இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேரை சொல்லக்கொள்ள அல்லாஹ் அவங்களோட குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. நான் ஆதம தேர்ந்தெடுத்தேன், நூஹ தேர்ந்தெடுத்தேன், இப்ராஹிமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன், இப்ராஹிமுடைய முழு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி மிக முக்கியமானது. அந்த ஃபேமிலி இருந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு குடும்பமாக அவங்க அல்லாஹ் அறிவாங்க. வெரி ஓப்பன் டிஸ்கஷன். அல்லாஹ் மீது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. இந்த முழு சரித்திரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் இந்த காலங்கள்ல அடிக்கடி நாம் எல்லாருக்கும் தெரியும். இதை ஒவ்வொன்றையும் படிக்கிறோம். ஒவ்வொரு குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாக்கு கேட்ட துஆ என்னன்னா, எங்களோட ஈமான் இதில் உறுதியாகும். இந்த காலத்துல நாம் துஆ கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருக்கு மட்டும் அவர் துஆ கேட்கல, அவரோட குடும்பத்துக்கு மட்டும் அவர் துஆ கேட்கல, ஒரு சந்ததி ஜெனரேஷனுக்கு துஆ கேட்டார். அவர் வாழ்ந்த ஊருக்கு துஆ கேட்டார். அல்லாஹ் அக்பர். அவருக்கு அந்த கேட்டதுனாலதான் அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாத்தான். மக்கா சிட்டி, உம்முல் குரா, பக்கத்த முபாரகா, பரக்கத் நிறைந்த மக்கா. அல்லாஹ், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. சில ஊர்கள் இருக்கு, நல்லடியார்கள் வாழ்ந்து அங்க துஆ செஞ்சு போனாங்க. அந்த துஆவுடைய பரக்கத்தை ஊர் கண்டு கொண்டிருக்காங்க. யமன்ல ஒரு ஊருக்கு தரீப், வெரி பியூட்டிஃபுல் வில்லேஜ். தரீப் 3 கிலோமீட்டர் ஆக்கம். அங்க மகரிபுக்கு பின்னால வெளியே போனா எல்லா வீட்டுல இருந்து குர்ஆனுடைய சத்தம் தான். தஹஜ்ஜுடைய நேரத்துல வெளியாகினா ஃபஜ்ருக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னா எல்லா வீட்லயும் லைட்டும் ஒன்னாக இருக்கும். எல்லா வீட்ல இருந்தும் குர்ஆனுடைய சத்தம், துஆவுடைய சத்தம். நபியுல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அடங்கியிருக்காங்க. நல்லடியார்கள் நிறைய அடங்கியிருக்காங்க. நல்லவர்கள் வாழ்ந்து நல்லவர்கள் துஆ செய்யும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நான் எங்கெல்லாம் போறேனோ, எந்த இடமெல்லாம் இருக்கிறேனோ, அந்த எல்லா இடத்தையும் நீ பரக்கத்தாக்கிறியா. பிறந்த இடம், நடக்கிற இடம், இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் பரக்கத். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சந்ததிக்கும் துஆ கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ தான் நான் நினைக்கிறோம். நான் நீங்களும் இங்க இருக்கிறோம். all of us, it's the outcome of dua of Ibrahim alayhisalam. Allah, how beautiful. இந்த பீரியட்ல நான் அதிகமா அல்லாஹ் இடத்துல இது ஒரு லைவா நான் காண்பேன். ஹஜ் பெரிய ஒரு ஆதாரம், ஜம்சம் ஒரு பெரிய ஒரு ஆதாரம், நடக்கூடிய அமல்கள் ஒரு பெரிய ஒரு, இதை பார்த்து எங்களோட உள்ளத்துல நம்பிக்கையோட துஆ சும்மா எந்த நேரத்துல நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்துல கை உயர்த்தி பாருங்க, அந்த துஆ தான். எங்களோட துஆக்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சில நேரங்கள்ல நாங்க வாழக்கொள்ளே அந்த துஆவை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சில கட்டங்கள்ல கபர்ல இருக்கக்கூடிய எங்களோட துஆ இந்த உலகத்துல ஹயாத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள
இந்த உலகத்துல நேரடியா சந்திக்கல, மேராஜ்ல பயணத்துல சந்திச்சான். மேராஜுடைய பயணத்துல சந்திச்சான். 6வது வானத்தில் இருந்தது இப்ராஹிம். 6வது சந்திச்சான். அப்ப துஆவெல்லாம் வீணா நினைவு. அதனால இந்த காலங்கள் அதிகமாக துஆ. அதே நேரத்துல இவர் ஒரு உஸ்தாதுல இருப்பார். அவர் இந்த கடைசி 10ல முயற்சி செய்வார். எப்படி சரி ஒவ்வொரு நாளும் அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை சத்தம். இந்த நாட்கள் ஓதுற குர்ஆன் இருக்குது ஏனைய நாட்கள் ஓதுறதை விட இந்த நாட்கள்ல கொடுக்கிற தர்மம் சதக்கா இருக்குது ஏனைய நாட்களை விட சிறப்பு. ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களோட கெப்பாசிட்டிக்கு அடிப்படையில் ₹1, ₹5, ₹10 எவ்வளவு நியத்தை வச்சு கொடுங்க. மஸ்ஜிதுக்கு கொடுங்க, ஒரு ஏழைக்கு கொடுங்க, உணவளிங்க. எங்களுக்கு தெரியும் உதவியாவோட அமலை நாம செய்யணும். ஒரு லேசான ஒரு அமலா இல்லை, லேசான ஒரு அமலா இல்லை. உதவியாவுடைய மிருகம் நாளை கியாமத்தினால எங்கட வாகனமாக வரும். அதனுடைய ரோமத்துடைய அளவுக்கு நன்மை, அதனுடைய பாரத்துடைய அளவுக்கு நன்மை, அதுல எல்லாமே நன்மை. அதனால சொன்னாங்க அந்த மிருகம் குரலுக்கு மீட்கக்கூடாது. குரல்ல மிருகத்தை செய்யலாம், உரியா கொடுக்க முடியாது. ஆரோக்கியமான பரிபூர்ணமான ஒரு மிருகமாய் எந்த ஒரு ஷார்ட் கம்மியும் கூடாது. அதே நன்மை. இந்த குர்பான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் 10வது நாள்ல அந்த குர்பானை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான எந்த ஒரு அமலும் இல்லை. இந்த யௌமுன் நஹர் 10வது நாள் தில்ஹிஜ்ஜால அதை விட சிறப்பு. அதிகமானவங்க நாங்கள் நியத்து வச்சிருப்போம். நியத்து இருக்கக்கூடியவங்க நாங்க ஒரு முஹரிம போல இஹ்ராத்தோட இருக்கிறத போலதான் அந்த குர்பானுக்கு நியத்து வச்சோம். அந்த இஹ்ராத்துடைய சம்பூர்ணம் இல்லாட்டிலும் வரவாசி முடி வெட்டேலாம், நேம் வெட்டேலாம். அந்த குர்பான் மிருகத்தை கொடுக்கும் வரைக்கும் அந்த ஒரு கான்சியஸோட அந்த உணர்வோடு இருப்பேன். நான் இல்லை இந்த நியத்தோடு இருக்கிறேன், இதை முறையாக நான் முறையாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு 3 விடயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 விடயத்தை நான். முதலாவது விடயம் துஆ. துஆ செய்யும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எங்கள் வரைக்கும் வாழ்ந்த எல்லா முஃமின்களையும் மறந்தார். எல்லாருக்கும் துஆ செய்யும். ரப்பனா இஃபிர் லனா வ இஹ்வானா அல்லதீன சபகூனா பில். அதுல குறிப்பாக எங்களை பெற்றார், எங்களை மூதார், எங்கள் பெருமக்கள் அந்த ஆசை இந்த காலத்தில் அவங்களுக்கான துஆ செய்யும். 2வது துஆ செய்யும் போது எங்கட சந்ததி கியாமத் நாள் வரைக்கும் எங்கட புரிஜனில வார எல்லாரும் யா அல்லாஹ் எல்லாருக்கும் ஈமான நசீபாக்கு, அவங்க எல்லாரையும் குஃப்ர்ல இருந்து ஷிர்க்ல இருந்து பாதுகாத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அவங்க புரிஜனி நாளை கியாமத் நாள்ல நாங்க காணக்கூடாது. எங்கட ஜெனரேஷன்ல ஒருவர் வித்தியாசமான இடத்துல இருக்கிறார்களா, அது எங்களால தாங்க முடியாது. அல்லாஹ் எங்களை அப்படியான நிலைமை விட்டுப்பாங்க. அதே போல இது மேல கீழே, அதே போல உலகத்துல வாழ்ற எல்லா மனிதர்களும், எல்லா முஸ்லிம்களும், எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு மீடியால பலஸ்தீன்ல கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் தாங்க முடியாது, எங்களுக்கு பார்க்கலாம். சில நாடுகள்ல பலஸ்தீன போல அல்லது அதை விட கூட கஷ்டப்படுறது. சுடான்ல லாஸ்ட் வீக் நான் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தேன். என்னோட படிச்ச ஆள் இருக்கிறாரு. சுடான்ல சிவில் வார், அரசாங்கம் ஆர்மி 2ஆ பிரிஞ்சு கடந்த 1.5 இயர்ஸாக 1.5 வருஷமா சிவில் வார் நடக்குது. சுடான் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 500,000 5 லட்சம் பேர் இதுவரைக்கும் போட்டாங்க. இதெல்லாம் மீடியால பெருசா வரா. எங்களுக்கு தெரியும் ஒரு காலம் மியான்மர்ல ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்தி எல்லாம் மீடியால வந்து ஓவா நாங்க கவலைப்படுறோம். அவங்களோட நிலைமை இன்னும் மாறல.
in the same situation. So இந்த துஆல அவ யாரையும் நாம் மறந்துடக்கூடாது. Never ever be blessed. எல்லாம் நிறைய பாக்கியங்களை தான். முதலாவது இங்க எல்லாருக்கும் மேல கீழே எல்லாருக்கும் துவா செஞ்சுதான் கடைசி தான் இவங்க கடைசி. ஏண்டா அவங்களுக்கு செய்யற துவாக்கு மலக்கெல்லாம் நியமிச்சிருக்கிறான். மலக்கு எங்களுக்கு ஆமிச்சு அவரை மன்னிக்க சொன்னா மலக்கு யாரா இந்த மனுஷன் அவருக்கு நீ பர்க்கத் செய்யன்னு சொன்னா வெளியே போறோம். ஒரு அழகான வாகனத்தை காண்பி என்ன சொல்லு பியூட்டிஃபுல் ஒரு ரேஞ்ச் ரோவர் என்ன சொல்லு என்ன நாம சொல்லு ஒரு விஷயம் மாஷா மாஷான்றத சொல்லணும். அதோட சேர்த்து வாகனத்தை எடுத்திருக்கிறவர் யார் அந்த பாக்கியத்தை பெற்றாரோ அவரும் மற்றவங்களும் மாஷா காண்ட நாள் என்ன தெரியும்? அல்லாஹ் அவருக்கு நீ பர்க்கத் செய்வார். ஒரு மனுஷன் நலவை காண்ற ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறார், சந்தோஷம் தானே, அவர் புதுசா அடிச்சுக்கிறார். அப்ப என்ன துவா? மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா தான். அல்லாத நாட்டத்துல எல்லாம் நடக்குது, அது சொல்லதான் ஆகணும். ஆனா அதை ஒன்றை நாம மிஸ் பண்றோம். அதனால என்ன அல்லாஹ் பாரிக்கலாம், யா அல்லாஹ் அவருக்கு பர்க்கத் செஞ்சிக்கிறாய், அல்லாஹ் இன்னும் அவருக்கு நீ பர்க்கத் செய். எங்களோட உள்ளத்துல ஆண்டு வந்துட்டு மாஷாலோ மாஷாலின் வந்தத்தோட மனுஷனின் அடிப்படையில கொஞ்சம் பொறாமையும் வரும். ஹியூமன் பீங் தானே, சின்ன வடியிலேயே அவருக்கு ரேஞ்ச் ரோவர் வைக்காண்டா கொஞ்சம் பொறாம வரும், கொஞ்சம் மனசுல இப்படியும் வரும். பிசினஸோ தெரியனா உண்டியலோ தெரியனா அப்படி ஹியூமன் பீங் ஹேப்பன்ஸ். பார்த்தா அந்த நேரத்துல ஆளுக்கு ஒரு ஆளுல எல்லாம் ஒரு நியமத்தை வச்சிருக்காண்டா இந்த கண்ணூரும் உடைஞ்சு போயிட்டு எல்லாம் போறதுக்கு எங்களோட உள்ளத்துல ஹசதும் வராம இருக்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை நாங்களும் அடைகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒன்றுதான் அல்லாஹ் பாரிக்கலாம், அவருக்கு சொல்லலாம், அவருக்கு பர்க்கத் செய்வாயா என்று நாங்க சொன்னதோட மலக்கு சொல்லும். அப்படி சொன்னீங்கன்னா வார வருஷம் 3 ரேஞ்ச் ரோவர் கிடைக்கும். ஏன்னா மலக்கு சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாம் பாரிக்கலாம்னு சொல்றது குறவு. நான் இவனுக்கு எனக்கு பறக்கத்துல இவனுக்கு ஈக்கிற பறக்கத்துல அரவாசம் எனக்கு வரும், அப்படித்தான் வார இவனுக்கு நிறைய பறக்கத்து அப்படி அவருக்கு பறக்கத்துக்கு துவா செய்யறோம் இல்லை. அல்லாஹ் பாரிக்கலாம் மற்றவங்களுக்கு துவா செய்யும் போது அல்லாஹ் எங்களுக்கு அந்த துவால பெரிய பங்கரசிவாங்க, பெரிய பங்கரசிவாங்க. சில ஆட்கள் பிள்ளைல பார்க்கக்குள்ள சரியான சந்தோஷம், நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் துவா செய்யணும். அதெல்லாம் காரணமாக அமையும். எங்கட பிள்ளைகளும் எங்களுக்கு கண்குறிப்பாங்க. எங்கட பிள்ளைகள் என்ன எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு உள்ளத்திலேயுமே இப்படி இருந்தா நல்லவே, இப்படி இருந்தா நல்லவே. We all have that. We all have different expectations. துஆ இது மிக முக்கியமானது. இரண்டாவது விஷயம் இது மிக முக்கியமானது, மறந்துடக்கூடாது, மிக முக்கியமானது இஸ்திக்ஃபார். எல்லாருக்கும் நலவு, எல்லாருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக முக்கியமான ஒன்றா அவங்களுக்கு அநியாயம் செஞ்ச ஆட்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவங்களுக்கு நலவு இஸ்திக்ஃபார், அதிகமா இஸ்திக்ஃபார். கடைசி எங்களுக்கு அல்லாஹ் இந்த 10 நாள் வந்து போயிட்டு, ஆனா இந்த நாளும் ஒரு டைம் அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த டைம் இருக்குது, எந்த நாளும் எங்களுக்கு அல்லாஹ் அந்த டைம் மிஸ் பண்ண ஃபஜ்ருக்கு கூட உள்ள நேரம் இஷ்ராக் வரைக்கும் பறக்கத் நிறைந்த நேரம். எந்த நாளும் அல்லாஹ் மக்ரிபுக்கு முந்தி சூரியன் மறை முன்னால் உள்ள நேரம். எவ்ரி சிங்கிள் டே இந்த நேரத்துல நாங்க சரியா பாதுகாத்து, அந்த நேரத்துல கொஞ்சம் எவ்வளவுதான் பிஸி இருந்தாலும் ஆஃபீஸ்ல இருந்து டைம் பிளான் பண்ணிட்டு வாங்க. 5:30 அட்லீஸ்ட் 15 minutes பிஃபோர். நான் நம்பையில பெங்களூருக்கு போயிட்டு இருந்தேன், சரியான சந்தோஷம். நான் நினைச்சேன் இன்னைக்கு என்னையோ தெரியாது,
அந்த பெங்களூர்ல ஒரு ஃப்ரேசர் டவுன் பள்ளி, பெரிய பள்ளி, இன்ஷா அல்லாஹ். மகரிபுக்கு முன்னால போற பள்ளி நிறைஞ்சி, அதான் சொல்லல, 20 minutes இருக்குது. Almost half of the masjid is full and everybody is in dua. What a beauty to see that. Every single day, that's the moment where your dua is accepted. காலையில கொஞ்சம் தூக்கம் போயிட்டு, ஆனா இந்த டைமை மிஸ் பண்ணேன். அது ஒரு பழக்கமாகணும். எங்களோட மஹல்லாக்கள்ல பரக்கத் வேணுமா, எங்களை குடும்பத்துல பரக்கத் வேணுமா, அந்த டைம் ஒரு 15 minutes எங்களுக்கு அலோகேட் பண்ணலாம். ஜஸ்ட் பிஃபோர் சன்செட் அப்படியே இருந்து உதுவோட வந்து உட்கார்ந்து 15 minutes கேட்டுட்டு மகரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு எங்களுக்கு போகணும். அந்த ஒரு பழக்கத்தை சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பழக்கம் கொண்டு இருந்துச்சு. நல்ல பழக்கம். நாங்களும் அந்த பழக்கத்தை கொண்டாந்தா நல்ல. எல்லாரும் நேரத்தோட மகளிருக்கு வருவாங்க, உட்கார்ந்து துவால எல்லாம் இருந்துட்டு மகளிர தொழுதத்தோட வீட்டுக்கு போவாங்க. டின்னர் இமீடியட்லி ஆட்டமா எல்லாத்துக்கும் நாங்க டின்னர் தின்னு 10 மணி இப்போ போயிட்டு தான் டின்னர் தின்னு போறோம். நான் வரப்போல யாரும் கேட்டேன் அதுக்கு டின்னர் ஏற்பாடு செய்ய வேண்டும். கூட டின்னர் சாப்பிட்டு வரவே சில டிவிஷன் மட்டும் ஏற்பாடு செய்யும். எங்களோட சமூகத்தில் நோயாளிகளுக்கு லைஃப் ஸ்டைல கொஞ்சம் விவாதத்தோட செட் பண்ணி நாங்க செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் சிம்பிள். இந்த தஹஜ்ஜத் காலையிலே எழுப்புறது ஒரு உடலுக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியம், எங்களோட துஆவுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். சரியான அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நாட்களை சிறந்த முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் எந்த பரக்கத்துல எந்த நலவுகளை நசீபாக்கினாலும் நம் அனைவருக்கும் அந்த பரக்கத்துகளையும் அந்த நலவுகளையும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். எல்லா நல்லடியார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வை தரிசித்து யாரெல்லாம் எந்த நல்ல துஆக்களை கேட்டார்களோ அந்த அனைத்து நல்ல துஆக்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். எல்லா கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹாஜிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.